குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம அமீன் சாப்டரில் இருக்கிற எக்ஸசைஸ் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். 9.8ல் ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் நைட்ரோபென்சீன் டு பென்சாயிக் ஆசிட். எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோபென்சீன். ஸோ இப்போ நைட்ரோபென்சீன்லேருந்து பென்சாயிக் ஆசிட் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நைட்ரோபென்சீன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நைட்ரோ குரூப்பை அமீனாக மாற்றணும். ஸோ NO2 வந்து என்ன பண்ணணும், NH2 குரூப்பாக மாற்றணும். ஸோ இப்போ NO2 NH2 குரூப்பாக மாற்றுறதுக்கு என்ன அப்படின்னா ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம வந்து சிம்பிளாக பார்க்கலாம். டின் அண்ட் HCl. ஸோ வந்து பெலேடியம் ஹைட்ரஜன் போடலாம், FeHCl போடலாம், டின் அண்ட் HCl போடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டின் அண்ட் HCl போட்டு ஸோ இந்த NO2 குரூப் வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிட்டு NH2 குரூப்பாக மாறிடும். ஸோ இது வந்து என்னது அனிலின். ஸோ இப்போ நைட்ரோபென்சீன்லேருந்து அனிலினாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இப்போ அனிலின்லேருந்து என்ன பண்ணணும்னா ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நிறைய பென்சீன் டயசோனியம் குளோரைடோட ப்ரிப்பரேஷன் வந்து படிச்சிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், இட் இஸ் ட்ரீட்டட் வித் நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா இன்சிட்டூவில் பை ட்ரீட்டிங் சோடியம் நைட்ரைட் NaNO2 HCl. ஸோ NaNO2 + HCl போட்டு ஸோ இது வந்து 0 to 5 degrees தான் ஸ்டேபிள். அப்போ வந்து இந்த டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 273 to 278 Kelvin. ஸோ NaNO2 HCl போடணும். 273 to 278 Kelvin போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனிலின் வந்து என்ன ஆகும்னா பென்சீன் டயசோனியம் குளோரைடாக மாறிடும். ஸோ அனிலின் இஸ் கன்வெர்டட் இன்டு பென்சீன் டயசோனியம் குளோரைடு. பென்சீன் டயசோனியம் குளோரைடு ஃபார்முலா என்ன, பென்சீன் ரிங் போட்டு N2 + Cl-. ஸோ இதான் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். NaNO2 + HCl போடணும். அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 273 to 278 Kelvin. ஸோ பென்சீன் டயசோனியம் குளோரைடு கிடைக்கும். இப்போ இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு தான் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட். இதுலேருந்து நம்ம நிறைய வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆசிட் குரூப்பாக மாற்றணும். ஆசிட் குரூப்பை மாற்றுறதுக்கு நமக்கு சயனைடு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு இருக்கு இல்லையா, இதை வந்து CuCN KCN-ஓட ட்ரீட் பண்ணணும். இப்போ இது வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் CuCN அண்ட் KCN. இது வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் CuCN அண்ட் KCN. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சயனோபென்சீன் வரும், CN-ஆக மாறிடும். ஸோ இந்த N2 + Cl- இருக்கு இல்லையா, அது வந்து CN-ஆக ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த CN-ஆக ரீப்ளேஸ் ஆன பிறகு இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஹைட்ராலிசிஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ சைனைட் குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சைனைட் குரூப் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் போட்டிங்கன்னா ஸோ யூ வில் கெட் benzoic acid. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் சிந்தசிஸ் ஆஃப் benzoic acid from நைட்ரோபென்சீன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நைட்ரோபென்சீனை அனிலினாக மாற்றணும். அனிலினாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணோம், ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்டில் நமக்கு நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. என்னெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெலேடியம் ஹைட்ரஜன், டின் HCl, FeHCl இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனிலின் கிடைக்கும். அனிலினை வந்து நம்ம என்ன பண்ணணும், பென்சீன் டயசோனியம் குளோரைடாக மாற்றணும். இதுக்கு பேர் என்ன, டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன். இதுக்கு ரீஏஜென்ட் வந்து நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் வந்து அன்ஸ்டேபிள், அதனால என்ன பண்ணுறோம் இன்சிட்டூவில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், NaNO2 + HCl இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 273 to 278 Kelvin-ல உங்களுக்கு பென்சீன் டயசோனியம் குளோரைட் கிடைக்கும். இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைட்லேருந்து நம்ம வந்து CN கொண்டு வரணும். அதுக்கு வந்து CuCN KCN-ஓட ரியாக்ட் பண்ணிங்கன்னா சயனோபென்சீன் கிடைக்கும். அந்த சயனோபென்சீன் வந்து அப்புறம் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் யூ வில் கெட் benzoic acid. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் benzoic acid ஃப்ரம் நைட்ரோபென்சீன். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. செகண்ட் கன்வர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ பென்சீன் இஸ் கன்வெர்டட் இன்டு மெட்டாப்ரோமோஃபினால். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், பென்சீன் டு மெட்டாப்ரோமோஃபினால். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷனில் புரோமின் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பென்சீனை ஃபீனாலாக மாற்ற முடியாது.
ஃபஸ்ட்டு பென்சீனை ஃபீனாலாக மாற்றிட்டா ஃபீனால் வந்து ஆர்த்தோபேராடைரக்டிங், அது OH குரூப் வந்து ஆர்த்தோபேராடைரக்டிங். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பென்சீன் வந்து நைட்ரேஷன். ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். So it is treated with concentrated nitric acid and concentrated sulfuric acid. இதுதான் nitrating mixture. So nitrating mixture ஓட நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா so you will get nitrobenzene கிடைக்கும். ஓகே, நைட்ரோபென்சீன் வந்து மெட்டா டைரக்டிங், NO2 குரூப் வந்து மெட்டா டைரக்டிங். இதில் நம்ம வந்து ப்ரோமினேஷன் கேரி அவுட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன ஆகும், இது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் இல்லையா. ஸோ அப்போ இதில் ப்ரோமினேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டா ப்ரோமோ பென்சின் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து ப்ரோமினேஷனுக்கு வந்து Br2 அண்ட் லூயிஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் வந்து FeBr3 போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இதை வந்து கேரி அவுட் பண்ணலாம் நைட்ரேஷன் ப்ரோமினேஷன். அப்போ வந்து நைட்ரோபென்சீனில் இது வந்து ப்ரோமின் வந்து மெட்டா பொசிஷனில் ஆக்குப்பை ஆகும். ஸோ மெட்டா ப்ரோமோ நைட்ரோபென்சின் கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகும், இதுக்கப்புறம் வந்து சேம் ப்ரொசீஜர் தான், சிம்பிள். இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணணும், நைட்ரோ குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணணும். டின் அண்ட் HCl போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து NH2 குரூப்பாக மாறிடும். ஸோ மெட்டா ப்ரோமோ அனிலின் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து NH2, இப்போ வந்து ப்ரோமின் இருக்கு இல்லையா, ப்ரோமின் வந்து இந்த மெட்டா பொசிஷனில் ஆக்குப்பை ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், டைஅசோடைசேஷன். ஸோ NaNO2 + HCl. ஸோ இது வந்து என்ன நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் வந்து 273 to 278 கெல்வின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பென்சீன் அது டைஅசோனியம் குளோரைடு அது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். N2 + Cl- மாறிடும். ஸோ யூ வில் கெட் பென்சீன் ரிங். ஸோ N2 + Cl-. ஸோ இப்போ ப்ரோமின் வந்து மெட்டா பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஃபீனாலாக மாற்றணும். இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இதுலேருந்து நிறைய நம்ம வந்து காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ ஹைட்ராக்சில் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த N2 + Cl-க்கு பதிலாக OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சால்ட்டை வந்து ஹீட் பண்ணணும், வாட்டரோட ஹீட் பண்ணணும். 283 கெல்வினில் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து N2 + Cl- அந்த குரூப் வந்து இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை OH குரூப். ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் வித் வாட்டர். ஸோ வாட்டரோட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹீட் பண்ணணும். 283 கெல்வினுக்கு ஹீட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த N2 + Cl குரூப் வந்து கன்வெர்டட் இன்டு OH குரூப் அண்ட் மெட்டா பொசிஷனில் ப்ரோமின் இருக்கும். ஸோ யூ வில் கெட் மெட்டா ப்ரோமோ ஃபினால். இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், மெட்டா ப்ரோமோ ஃபினால் ப்ரிப்பேர் பண்ணணும். எதுலேருந்து, பென்சீன்லேருந்து. ஃபஸ்ட்டு பென்சீனை வந்து ஃபீனாலாக மாற்றக்கூடாது. மாற்றிட்டா OH வந்து ஆர்த்தோபேராடைரக்டிங், உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷனில் தான் ப்ரோமின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நைட்ரேஷன் பண்ணணும். நைட்ரேட்டிங் மிக்சர் என்ன, கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நைட்ரோபென்சின் கிடைக்கும். நைட்ரோபென்சின் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ப்ரோமினேஷன், ப்ரோமின் போட்டோம்னா மெட்டா பொசிஷனில் ப்ரோமின் கிடைக்கும். மெட்டா ப்ரோமோ நைட்ரோபென்சின் கிடைக்கும். அப்புறம் நைட்ரோ குரூப்பை வந்து NH2 மாற்றணும். டின் HCl போட்டிங்கன்னா NH2 கிடைக்கும். அப்புறம் டைஅசோடைசேஷன் NaNO2 HCl போட்டிங்கன்னா N2 + Cl வரும். இதுக்கப்புறம் வாட்டரில் வார்ம் பண்ணணும். 283 கெல்வினில் வார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டா ப்ரோமோ ஃபினால் கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் போர்டு எக்ஸாமுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸை எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். காட் பிளெஸ் யூ.